பசியா? ஆ பசியா தூக்கமா? இல்ல ஆ ஒன்றும் இல்ல. ஒன்றுமே இல்லை. அப்ப சத்தம் போட்டு பேசுங்க. மதிய ஸ்கிரீன். ஓ கடைசி கிளாஸ் என்ன பார்த்தோம்? புரியுது. ப்ராக்டிஸுக்கு ரெடியா? ஓ, ஓகே, பிஸ்மில்லா. சத்தம் போட்டு சொல்லணும். பிடிச்சா பேல போடுமா? எனக்கு விளங்கட்டு பேல தான் போடுவேன். சில நேரம் சத்தம் போட்டு சொல்லணும். உஜாரா சொல்லணும். நீங்க சொல்றதை பார்த்து எங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. எங்களுக்கு வார தூக்கம் ஓடணும். ஹிக்மா சொல்ற பதிலை கேட்டு எங்களுக்கு வார தூக்கம் ஓடணும். விரண்டு ஓடணும். அவ்வளோ ஃபாஸ்டா ஆக்டிவா சுறுசுறுப்பா செல்லணுமா? பிஸ்மில்லா ஸ்டார்ட்டா. ஃபத்ஹமத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் ஷத்து சுக்கூன் ஃபத்ஹமத்து லம்மமத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரமத்து ஃபத்ஹத்தைன் லம்மத்துன் இல்ல எழுதி வச்சு கொண்டு சொல்ற கஸ்ரத் அப்படியா? இல்ல. இல்லையா? படம் வாங்கினவ. மனப்பாடமாக்கணும். மனப்படம் வாங்கினா மாஷா அல்லா, அது பெரிய தப்பு. சரி, இப்ப நீங்க மனப்பாடம் வாங்கிக்கிறதால இப்ப நான் கேட்கறது மாதிரி நீங்க சொல்லணும். சரியா? ஆ இப்ப நான் மார்க் பண்றதை மட்டும் சரி கொண்டு போகணும். குயிக்கா சொல்லணும். வட்டம் போட்டு முடியும் சொல்லிடணும். ஃபத்ஹத்தைன் பாத்தீங்களா? வட்டம் போட்டு முடியும் துன் சொல்லணுமா? ஹலோ கேக்குது. கேக்குது இல்லையா? வட்டம் நான் மார்க் பண்ணி முடியும் முன்னுக்கு நீங்க பதில் சொல்லணும் என்னன்னு சொல்லி. சரியா? ஆ ஆ. ம், லம்மத்துன் இங்கதான் பிரச்சனை. குய் 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 குய். அண்ணா கஸ்ரத்தைன் இழுக்கப்படாது. இழுத்தா பேல. ஆ இழுத்து கொண்டிக்கப்படாது. ஷத் சுக்கூன் ஷத் ஷுகூன் ரெண்டு அடையாளம் இல்லை, ஒன்றுதான் ஈ. ஷத்து மாஷா அல்லா. அப்படி தெளிவா சொல்லணும். கஸ்ரத் மத் சரி. கஸ்ர மத்து தைன் பழம் பல விட வரக்கூடாது, ஒரு விட வரணும். ஹிக்மா இதை நீங்க பாடமாக்கப்படாது. அதான் நான் உங்களை செக் பண்ணது. நீ பாடமாக்கிறதால மிஸ்டேக் ஆகுது. பாடமாக்குறல் நான் பாடமாக்க நினைப்பேன். பாடமாயுது எனக்கு சத்தியமா என்னடே தெரியாது. நான் பாக்ஸ்ல வரப்போ சொல்றேன். பாருங்க, சொல்லி காட்டுறேன். இப்ப வரப்போகுது பாருங்க. பிஸ்மில்லா வருது. என்ன வருது? முதலாவது ஃபத்ஹமத்து. ரெண்டாவது என்ன வருது? கஸ்ரத்தைனி. மூணாவது லம்மத்தைனி. நாலாவது வாரது ஷத்து. அஞ்சாவது சுக்கூன். ஆறாவது ஃபத்ஹு மத்து வந்திக்குது. ஏழாவது லம்பு மத்து வருது. எட்டாவது ஃபத்ஹத்துன். ஒன்பதாவது கஸ்ரு மத்து. பத்தாவது ஃபத்ஹத்தைனி லம்மத்துன் கஸ்ரத்துன். லம்மத்துன் ஷத். கண்ணல பார்த்தா பிராக்டிஸ் பண்ணணும். கஸ்ரத்தைனி, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, சுகூன், ஃபத்ஹத்துன், கஸ்ரத்தைனி, லம்மத்தைனி. வர வர தான் என்ன செய்யணும்? நாங்க சொல்லணும். பாடமாக்கி வச்சுக்கொண்டு துண்டலி வச்சுக்கொண்டு செல்லலாம். எங்களுக்கு மறந்து போயிடும். அடையாளங்கள் ஞாபகத்தில் இல்லையாது. பேர் ஞாபகம் அப்படி பாடமா வைகாட்டிலையும். பட் எங்களுக்கு விஷயங்கள் மறந்து போய்த்திடும். இல்லைங்கதா ஹிக்மா என்ன செய்வோம்? நானும் உங்களை பாடமாக்கிட்டு வாங்கடா சென்னன். இல்ல. எங்க சவுண்ட காணும்? ஓடிட்டீங்களோ? கிளாஸ்ல இருக்கீங்க. சத்தம் கேக்குது இல்ல. நான் உங்களை பாடமாக்கிட்டு வாங்கோன்னு சொன்னேன். அப்படியா? இல்ல. ஆ என்ன சொன்னேன் நான்? வர உங்களோட சவுண்ட்ல. சொல்லுங்க பாப்போம், என்ன சொன்னேன்?
தெரிஞ்சு வச்சுக்கல சொல்லி அந்த ஸ்கிரீன்ல வர வர டக்கு டக்குன்னு சொல்ல சொன்னேன். ஸ்கிரீன்ல வர வர நீங்க சொல்லணும் அவ்வளவுதான். 4 கேட்டகரியில பிழைன்னு சொல்லிக்கிறோம். அந்த 4 கேட்டகரியும் இல்லாம நீங்க சொன்னா சரி. அப்ப இந்த ஒர்க்கு கொஞ்சம் சரி சரி. என்ன செய்வோம், திருப்பி ரெடி ஆயிட்டு வரதா இல்லாட்டி திருப்பி படம் ஆயிட்டு வரதா? எனக்கு இப்ப சொல்லல. சொல்லேலுமா? அப்ப சொல்லுங்க, மாஷா அல்லா, எனக்கு தான் தேவை, சொல்லுங்க. மத்தமத்து கஸ்ரத்தைன் லம்மத்தைன் லம்ம தைன் பிள்ளை. ஷத்து ம். லம்மத்தைன் ஷத்து சுக்கூன் ஃபத்தமத்து லம்மமத்து ஃபத்தத்துன் கஸ்ரமத்து ஃபத்தத்தைன் லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்து கஸ்ரத்தைன் கஸ்ரமத்து லம்மமத்து சுக்கூன் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். ஏன் 2 பிள்ளை விழுந்தி? அஹ், 2 ஏன் பிழை ஆச்சு இது? அஹ், ஒன்றுல பிழையா தெரியுமா? இந்த இழுத்து செல்றதுக்கு அது பிழை. கவரேஜ் இல்ல சார். இல்ல, உங்களோட உங்களோட கவரேஜ் நீ சத்தம் போட்டு தான் சொன்னீங்க. செல்ல முன்னு யோசிக்கிறது யோசிச்சு எழுற அது பிள்ளை, அப்படி சொல்லப்படாது. 2வது பிள்ளை என்ன தெரியுமா? லம்ம தைன் தான் வந்திக்குது. நீங்களும் லம்ம தைன் தான் சொன்னீங்க. எப்படி சொன்னீங்க? லம்ம தைன்னு பிரிச்சு சொல்லிட்டீங்க. நான் உங்களுக்கு 2 பேரை விடலாம். அந்த வகையில அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடம் சக்சஸ். பாடமாக்க வேணாம். பாடமாக்குறது நிறைய விஷயங்கள் இருக்கிற ஹிக்மா தான் சொல்ல வரேன். குர்ஆன்ல பாடமாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் போயிட்டு சின்ன அற்பமான சும்மா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாடமாக்க வேணும். சரி சார். ஓகே, நாங்க இன்றைக்கு இன்னும் ஒரு பாட்டை பார்ப்போம். அல் குர்ஆன்ல எங்களுக்கு சவாலான ஒரு பகுதியை நாங்க ஆரம்பிக்க போறோம். என்ன சவால் என்றால், உண்மையில குர்ஆன்ல சொற்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அலிஃப்ல இருந்து யா தெரியும், தெரிந்தானே? அலிஃப்ல இருந்து யாரை தெரியும்? தெரியும். ஆ ஓகே, நூனுக்கு கீழே டாட் ஒன்று வரும் அப்படியா? இங்க விடையை காணும். ஹிக்மா, ஓ என்ன கேள்வி கேட்டேன்? கேக்கல. கேள்வியே கேள்வி நான். நல்ல விஷயம். கேட்ட ஆ, எனக்கு வர கிளியரா வரல கேள்வி. என்ன பிரச்சனை? லேக்காய் லேக்காய் விட்டு விட்டு வருது சவுண்ட் அப்படியா? இப்ப சரி. இல்ல, இப்ப சரியா? ஹை, அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எழுத்துக்கள் எல்லாம் ஹிக்மாக்கு தெரியுமா? ஓ தெரியும். அதுல ஒரு கேள்வி தான் கேட்டேன். தே என்றதுக்கு கீழுக்கு 2 ஒட்டு வைக்கும் அப்படித்தானே? தேயா ஆ, தாவா தா என்றதுக்கு கீழுக்கு 2 ஒட்டு வைக்கும் அப்படியா? இல்ல அப்ப யாக்கு தான் நிக்குது. அப்ப கீழே 2 ஒட்டு எதுக்கு வைக்கும்? யாக்கு அப்படியா? தாக்கு எங்க வைக்கும்? சைட்ல வைக்குமா? மேல. மேலே. சரி, குட். அப்ப எங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் தெரியும், சொற்களும் தெரியும். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை சொற்களை வச்சுட்டு நாங்க குர்ஆன சூறாக்களாக வசனங்களாக ஓத வெளிக்கிட்டோம் என்றால், பக்கங்களாக சூறாக்களாக ஜுஸ்உக்களாக ஓதுறதுக்கு நாங்க ரெடியாகினோம் என்று சொன்னா, அங்க சில பிரச்சனைகளை நாங்க ஃபேஸ் பண்றோம் இல்லைங்களா? முதலாவது பெரிய பிரச்சனை என்னண்டா, காரிமார்கள் ஓதுறது போல எங்களோட ஓதல் வருது இல்ல. ஆனா எங்களுக்கும் அதே அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எல்லாம் தெரியும். அவங்களுடைய ஸ்டைல், அவங்களோட அந்த இதெல்லாம் எங்கள்கிட்ட இல்ல. அல்லாஹ் தாலா டோனைத்தான் தரல என்றாலும், அந்த உச்சரிக்கின்ற அமைப்புகள், நீட்டுகின்ற அளவுகள், இதெல்லாம் உண்டாகினா. ஆனா அப்படி வருது இல்லையே. அதான் சிக்கல் ஆகிக்குது. அப்படி ஆயிக்குமா?
நாங்களும் ஓ, ஓதுறோம். பிறந்ததுலேருந்து ஓதுறோம். ஓத 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 ஓதல். ம் சஹாபாக்கள் ஓதினது, இப்பய உலகத்தில் இருக்கிற பிரபல்யமான காரிமார்கள் குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்கள் ஓதுறது, இது எல்லாத்தையும் பார்க்கல நான் கொஞ்சம் பெக்ல இருக்கிறேன் வேணா. அப்ப இந்த சாப்டர் என்ன சொல்லுது என்றால், எப்ப எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று சொன்னால், எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை வச்சுக்கொண்டு சரியான உச்சரிப்பை பேஸ் பண்ணி குர்ஆன் நாங்க எப்ப திருத்திக் கொள்ள இயலும் என்று சொன்னால், இந்த இடைவெளியை ஃபில் பண்ணணும். எந்த இடைவெளிய? சரியா? தெரியாதா? சொற்களாக உச்சரிக்கிறதுக்கும் சூறாக்களாக ஓதுறதுக்கும் இடையில இடைவெளி. சரியா? அப்ப இந்த இடைவெளியில சரி. வரக்கூடிய விஷயம்தான் எங்க அடுத்த சாப்டருக்கு வரும். வசனங்களுக்கு ஊடாக நாங்க ட்ரெயின் ஆகுறது. ஒரு வசனங்களை ஓதி ஓதி அதுக்கு ஊடாக எங்களை நாங்க ட்ரெயின் பண்ணி கொள்றது. ஓகேயா? சரி. இப்ப வசனத்துல இறுதியில அல்லது நிறுத்தி ஓதும் நிலைகள்ல கவனிக்க வேண்டிய விஷயங்களை நான் பார்ப்போம். இது ஏன் தேவைன்னு சொன்னா, ஹிக்மா, நாங்க குர்ஆன்ட வசனங்களை ஓதுற சந்தர்ப்பத்துல ஈக்கிற மாதிரி அப்படியே ஓதி நிப்பாட்டோம். அப்படியா? இப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமி அப்படி ஓதுறோம். இல்ல அர் ரஹ்மானிர் ரஹீமி மாலிகி யௌமித்தீனி அப்படி ஓதுறோம். இல்ல இல்லையா? நான் நிப்பாட்டு. இப்ப நான் நிப்பாட்டலையா? இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன நிப்பாட்டலையா நான்? நிப்பாட்டு நானா மீனன்னு சொன்னா மீன்ட்டு நிப்பாட்டணும். யாரு சொல்லி தந்தா அப்படி நிப்பாட்ட சொல்லி? எங்க படிச்ச? ஆ? ம். உம் ஆ உம்மா சொல்லி தந்த. அது சரி. உம்மட்ட ஏன் காரணம் கேட்கல, ஏன் படி நிப்பாட்டேன்னு சொல்லி? கேட்கலையா? இல்ல அதுதானே பிரச்சனை. மத்த எல்லாத்துக்கும் நான் காரணம் கேட்கிறேன். ஏன்மா ஸ்கூலுக்கு போகல, ஏன்மா தண்ணி குடிச்ச, ஏன்மா சாப்பிட்டேன்னு எல்லாம் கேள்வி கேட்கிறேன். இங்க மட்டும் கேள்வி கேட்கல. அப்படியா ஹிக்மா? சரி. அப்ப அந்த நிப்பாட்டுற இடத்துல, எந்த இடம்? நிப்பாட்டட. எஸ். நிப்பாட்டுற இடத்துல நீங்க சொன்னது போலதான், ஈக்கிறது போல நாங்க நிப்பாட்ட இயலாது. அந்த இடத்துல வித்தியாசமான முறையில சில ரூல்ஸ் ரெகுலேஷன்களை பின்பற்றி தான் நாங்க நிப்பாட்டணும். அதை நாங்க தெரிஞ்சு கொள்றது எங்கட முதலாவது அடிப்படையான விஷயம். ஏன் தெரியுமா? அப்பதான் எங்களுக்கு ஓதலாம். ஓதுற இடையில போய் திரும்பி தடுமாறி கொண்டு இந்த எப்படி நிப்பாட்டுன்னு தெரியாம அது பிரச்சனை. ஏன்னா அப்ப எங்களுக்கு அடிப்படையில முதலாவது தெரிஞ்சுக்கணும். இதை நாங்க இப்படிதான் நிப்பாட்ட போறோம், இதுல இப்படித்தான் நிப்பாட்ட போறோம் என்று சொல்லி எங்களுக்கு அடிப்படையில தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஹை. இப்ப இதுல மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. எது மெத்தட்? 3. 3 மெத்தட் இருக்குது. 3ல நாங்க முதலாவது முறையை பார்த்தோம்னால், வசனத்துல இறுதியில இந்த வசனம் முடியிற கடைசி எழுத்துக்கு இது ரெண்டுல ஏதாவது ஒரு அடையாளம் ஒன்று ஈக்கணும். என்ன அடையாளம்? ஆ? அஹ், பச்சமத்தும் கசத்தைனும். வெரி சரி, கசத்தனும். சரி போதுங்க. பச்சமத்தும் கசத்தைனும். கஷ்டத்தை எப்படியா? ஓ, அப்ப பிரச்சனை தான்.
فتحتين فتحتين இது فتحتين சார். பதகத்தைனா கசரத்தைனா லம்மத்தைனா فتح مدوم فتحتين. பதகத்தைனும் பத்தகத்தைனும் அப்படியா فتح مدوم فتحتين. ஆ பதக மத்தும் பதகத்தைனும் அப்படியா சுவரா ஷுவர். சுவர் அப்போ இதுல வர விஷயம் என்னடா இந்த மாதிரி ரெண்டுல ஒன்று ஏதாவது எங்க வரணும் கடைசியில. சும்மா கடைசியில பிரச்சனை போயிடுது எங்க கடைசியில வரணும் வசனத்துல கடைசியில. ஆ ரெண்டாவது இதுல இன்னொரு விஷயம் இருக்குது வசனத்துல கடைசியில அலிஃப் வரலாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பம் ஒன்று அலிஃப் அல்லது பதஹ்மத் அல்லது فتحتين. பத்ஹத்தை இது மூன்றுல ஏதாவது ஒன்று வசனத்துல கடைசியில வந்துச்சு என்றால் நீங்க என்ன செய்யணும்னா வசனத்துல கடைசி எழுத்த 2 அளவு மாத்திரம் நீட்டி ஓத வேண்டும் இப்ப அடுத்த கேள்வி வரப்போகுது என்ன 2 அளவு உண்டா சென்டிமீட்டரா கிலோமீட்டரா 2 செகண்ட். 2 செகண்ட் ஜாலியா தான் 2 செகண்ட் விட்டுனா 2 செகண்ட் விட்டுனா ஜாலியாயும் பக்கத்துல கொரோனா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க எல்லாம் தூங்கிடுவாங்க 2 அளவுங்கிறது 2 அளவு மட்டும் அப்படிங்கிறது உங்களோட கைவிரல் ஒண்ட மூடிட்டு திறக்கிற டைம் மூடுறதுக்கு 1 செகண்ட் திறக்கிறதுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படியா ஐத்தானே உங்களோட கைவிரலோட மூடி திறக்க பார்க்கும் 2 செகண்ட் தேவைப்படுதா பாருங்க மூடி திறங்க பார்ப்போம் 2 செகண்ட் தேவை எத்தனை செகண்ட் தேவை ஒரு அதானே 1 செகண்ட் போதும் அப்ப இன்னொரு செகண்ட் யாருக்கு பால் சாப்பாட்டுக்கு அப்படியா ஏஹானா டிக்மா அடுத்த செகண்ட் யாருக்கு உமாக்கு அப்படியா கடை கொடுப்போம் செகண்ட் இல்ல. அது சரி எத்தனை செகண்ட் அப்ப உண்டு. ஒரே செகண்ட் தான் தேவை அப்போ அந்த 1 செகண்ட் மட்டும் தான் இடணும் அதுக்கு மேல போனா பிழை அதுதான் அங்க செல்லிக்குது 2 அளவு என்பது ஒரு கைவிரலொண்ட மூடி திறக்கிற டைம் அளவு அல்லது அது ஒரு வினாடி 1 செகண்ட் சரி இப்ப எனக்கு 3 வசனத்துல கடைசியும் எனக்கு நீங்க விளங்கப்படுத்தணும் இப்படி வந்தீங்கிற இப்படி நாங்க நிப்பாட்டணும் இதான் ரீசன் இப்படி நிப்பாட்டுறதுக்கு விளங்கப்படுத்து பார்ப்போம் ஒவ்வொண்டா ஃபர்ஸ்ட் வசனத்துல வந்து ஃபத்தஹ்தைன் வந்திக்கி ஓ அதனால நிப்பாட்டணும். எப்படி நிப்பாட்டுறது அஃபாஜ் அப்படியா அஃப்வாஜ். இஜ் அது சரி ஏன் ஜீமுக்கு சுக்குன வைக்கணும் அப்படியே அடிச்சீங்க இப்ப ஜீமுக்கு மேல ஃபதஹ் மத்து ஃபதஹ் தைன் வந்தா அதனை இந்த சுக்கூன் வச்சு இஜ்ஜன் நிப்பாட்டணும் அப்படியே படிச்சோம் என்ன ஹிக்மா அப்படியே படிச்சோம் ஹிக்மா ஓ. ஆ என்ன செய்யணும் சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும் அப்படியா ஓ. ஓ வெரி குட் எங்க சொல்லிக்குது இந்த ஸ்லைட்ல சுக்கூனை வைத்து நிப்பாட்டுங்கள் எங்க எங்க சொல்லி காட்டுங்க பாப்போம். சொல்லில்ல. சொல்லலையா அப்ப நீங்க சொன்னீங்க இப்ப மாறி சொல்லி எப்படி சொல்லணும் அதுல ஃபத்தஹ்தைன் வச்சிக்கி சுத்தி நிப்பாட்டணும். எப்படி நிப்பாட்டணும் அஃப்வாஜன்ட்டு விளங்கல அத ஜ வந்து 1 செகண்டுக்கு நீட்டணும். அது சரி எப்படி நீட்டுறது அஃப்வா எப்படி நீட்டுறது எதை நீட்டணும் ஜாவ. வெரி குட் ரெண்டாவது ரெண்டாவதுல வந்து அலிஃப் வந்திக்கி சுட்டி
அது ஹாவ நீ இழுக்கணும் ரெண்டு ஒரு வினாடிக்கு. வெரி குட். மூணாவது மூணாவதுல வந்து ஃபத்த மத்து வந்திக்கு. இல்லையே, கடைசியில் யாவை வந்து இது இல்ல ஃபத்த மத்து மேல வந்திக்கு. மதிக்குதா? எனக்கு விளங்கல. எனக்கு வந்து இதை சின்ன ஒரு தா ஒன்று போட்டிக்கிறாங்க அப்படியா? இல்ல இப்படிதானே? ஃபத்- இல்ல ஃபத்த மத்து வந்திக்கு. ஓகே, சொல்லுங்க. அத வந்து ஒரு வினாடிக்கு இழுக்கணும். போதி காட்டுங்க. மூணாவது இன்ன இல ரப்பிக ருஜூஆ. 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 எப்படி ஓதணும்? ஹம்தா, சாரி ஹிக்மா, எப்படி ஓதணும்? ருஜூஆ. ருஜூஆ. ருஜுஆன். சூரா. ஓ. ஹை. சு- சொல்லுங்க. இல்ல. ஆ, உங்களுக்கு தரப்போற முக்கியமான வேலை என்னடா ஹிக்மா, இந்த முதலாவது முறையில உங்களுக்கு 3 மெத்தட் சொல்லி தரப்பட்டி. 3 விஷயங்கள் வந்தா நாங்க 1 செகண்ட் நீட்டி ஓதும் வேண்டு. சரியா? இந்த 3ஐயும் நீங்க பேசிட்டு குர்ஆன்ல தேடணும், நிப்பாட்ட ஒழுங்குகளை பார்க்கணும். பாடமாகப்படாது. அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். பாடமாகிட்டுறப்படாது. தேடி பார்த்துட்டு தான் எனக்கு விட சொல்லணும். நான் கேட்பேன், வேற வேற வசனங்கள் நிப்பாட்டி கேட்பேன். சரியா ஹிக்மா? அதே நேரம் அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் இதனுடைய 2வது 3வது முறைகளை நாங்க பார்ப்போம். சரியா? சத்தம் போட்டு பேசணும் கிளாஸ்ல. ஆ சார்.